கசக்கும் 100 வருஷம் 100 வருஷம் இந்த பொண்ணு வந்த குடிகாரனா வேறு வேலைங்க இங்க வாழணும் அப்படி வாழணும்னு வாழ்த்துறாங்கல்ல. ஆமா அப்படி வாழணும்னு வாழ்த்துறாங்கல்ல. அந்த காலத்துல என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க சார்? அந்த காலத்துல என்ன பொண்ணு எப்படி வந்தாங்க? குடும்பமே அன்னைக்கு ஒரு நாள் தான் குளிக்க வேண்டியது. என் வீட்ல என் அப்பா சம்பாதிச்சு வாங்கின சோபாவுல வந்து உட்கார்ந்துக்க வேண்டியது. ஓசில டீ குடிக்க வேண்டியது. ஓசில பச்சி சுச்சி திங்க வேண்டியது. தின்னுட்டு வாயை மூடிக்கிட்டு போகணுமா இல்லையா? இந்த மாப்பிளைய பெத்த தாய் கிழவி ஆரம்பிக்கும். பொண்ணுக்கு ஏன் நெத்தி நீளமா இல்ல? பொண்ணுக்கு ஏன் புருவம் வளைவா? இவ்வளவு பேச்சு பேசினா உன்னை பொண்ணு பார்க்க வரணும் சொல்லுவாங்க. பொண்ணுக்கு என் வாய் இவ்வளவு தூரம் போகுது. அப்ப எங்க நின்னா வாசற்படி வரைக்கும் போகுது. ஆமா எங்க போகுது? பொண்ணுக்கு ஏன் புருவம் வளைவா இல்ல? பொண்ணுக்கு ஏன் மூக்கு கூரா இல்ல? பொண்ணுக்கு ஏன் வாய் நேரா இல்லன்னு எனக்கு என்ன கோணம் இருக்கா? இல்ல இல்ல சரி சரி எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. ஏவா இது கூட பரவாயில்ல சார். கடைசியா ஒரு கண்டிஷன் பொண்ணு பாத்துக்கீங்களா? அடுத்த முறை ஒண்ணு பண்ணுமா? உங்க கூட பஸ்ல டிராவல் பண்ணா அந்த குடிகார நம்பர் எனக்கு அனுப்பி கொடுமா. சரி பேசுங்க சார். பொண்ணுக்கு ஏன் முடி நீளமா இல்லன்னு கேட்பாங்க சார். சார் இப்ப என்ன மாதிரி லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆமா எது லாங் ஹேரா? ஆமா திரும்பி நீ அந்த பக்கம் மக்களை பாரு. பெயிண்ட் அடிக்கிற 4 இன்ச் பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது. இது லாங் ஹேர். நீ பஸ்ல லாங் ஹேரே இருந்துச்சு. நான் தான் கட் பண்ணிட்டேன். ஆமா தெரியும். நீங்க பெரிய ஹேர் கிடையாது. அதனால கட் பண்ணிட்டீங்க. சரிம்மா பேசு. ஆமா சொல்லிட்டீங்க சார். என்னதான் இருந்தாலும் பொண்ணு பார்க்க வரும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அன்பா ஜாலியா. ஆமா அப்படி அது கொடுத்தது கூட எங்க காலம் தான் சார். எப்படி ஏத சிங்க ராஜா தான் எனக்கு இப்ப தேதி வைக்க வந்தாரு. சரி எனக்கு காதுக்கு தோடு வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். கழுத்துக்கு நெக்லஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். கைக்கு தங்கத்துல வளையல் போட்டு கொடுங்கன்னு கேட்போம். ஏன் கேக்குறோம்? நாங்க போட்டுட்டு தெருவுல நடந்து போய் மினுக்கணுங்கிறதுக்காக நகை கேக்குறோமா? இல்ல புருஷன் வாங்கி கொடுக்கிற நகையை வச்சு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துறலாம் நகை கேக்குறோமா? இல்ல ஒரு பவுன் அப்படியே பேங்க்ல அடகு வச்சு எங்க அப்பாவுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விட்டுறலாம் கேக்குறோமா? இல்ல எதுக்கு சார் நகை கேக்குறோம்? எத்தா நீங்க போனீங்கன்னா உங்க புருஷனுடைய கௌரவம் அந்த தெருவு மக்களுக்கு தெரியும்ன்றதுக்காக. அப்படி இல்ல சார். அதுக்காக இல்ல. காலம் போன காலத்துல கட்டிக்கிட்ட என் புருஷனுக்கு ஒரு கையோ ஒரு காலோ இழுத்துக்குச்சுன்னா உனக்கு இழுத்துக்காதா? குடிகாரனால விட்டுட்டான் அவன். இழுப்பு இழுத்துனால சார் இழுத்து அழுப்புல அடிப்பட்ட மாதிரி போயிருப்ப நீங்க வந்து சார். கழுத்துல கிடக்குற தங்க நெக்லஸ், கழுத்துல கிடக்குற தங்க நெக்லஸ், காதுல கிடக்குற தங்க தோடு, கையில கிடக்குற தங்க வளையல அடகு வச்சாவது கட்டின புருஷன் உசுர காப்பாத்துற தமிழ் பெண்கள் வாழக்கூடிய காலம். கண்டுக கைய தள்ளுற மாதிரி நான் என்ன பொய்யா வந்து சொல்ற மாதிரி கேள்வி என்னவோ குடும்பம் நடத்தி தள்ளுற மாதிரி பொய் சொல்ற மாதிரி நம்ம பஞ்சில பேசுறேன். யார் மாதிரி பேசுறியாமா? சார் நான் என்ன கேக்குறேன், அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. ஆமா கவிதாக்காவ கள்ளிப்பால் கொடுத்து கொன்னிருக்கணுமா? கொன்னு இருந்தா நிம்மதியா இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு பொம்பளை புள்ள மேடை ஏறி வேணாம் சார். வீட்ல வாயை திறந்து நான் என்ன நினைக்கிறேங்கிறத சுதந்திரமா சொல்ல முடியும். உனக்கு என்ன தெரியும்? நீ பொம்பளை தானே? பொம்பளை புள்ள உனக்கு என்ன தெரியும்? அடுப்படியில சோறு வெந்துருச்சா, குழம்புல உப்பு இருக்கா, மிளகா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதோட நிறுத்திக்க. வெளியே வந்து பேசுறவரெல்லாம் வச்சுக்காதுன்னு அடக்கி வச்சது அந்த காலம் சார். சரி. ஆனா பெண் பிள்ளைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றது அந்த காலம். அள்ளி பால் கொடுத்து கொண்டாடுவது இந்த காலம் தான். இந்த காலம் தான் சார் சிறப்பான காலம். அத சொல்லுமா சார். அந்த காலத்துல பொம்பளைங்க எல்லாம் படிக்க முடியாது சார். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சரி. படித்தாண்டா அந்த பெண்கள் தான் பத்தினி அந்த காலத்துல. ஆமா. ஆனா இன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள
அந்த படி தாண்டி வெளியே போகலன்னா குடும்பமே பட்டினின்ற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் உயர்ந்திருக்காங்களே. பெண்கள் எப்படி படிச்சு உயரணும்? இந்த மாதிரி திருவிழாக்கள் இப்ப எல்லாம் வயசு பொண்ணுங்க எல்லாம் வரதுல தெரியுமா? எந்த ஊர்லயுமே இந்த சுத்து வட்டாரத்துல எங்க பார்த்தேன்னா திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவுக்கு அப்பெல்லாம் கன்னி பொண்ணுகள் வருவாங்க, வயசு பொண்ணுங்க. பாவாடை தாவணி போட்டிருக்கோம், சுடிதார் போட்டிருக்கோம், லெகின்ஸ் இந்த லெகாங்க எல்லாம் போட்டு வரும். இப்பெல்லாம் எந்த திருவிழாங்களுக்குமே கன்னி பொண்ணுங்க எல்லாம் வரதில்ல. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் கம்பெனிக்கார வாரி போடுறான். பொய்து வந்து வாரி போனோம்னா போய் தான் வாரி கொட்டுறான். போய் முதல் மாசத்துல வாங்கிக்கிறாளுங்கம்மா செல்ல வாங்கி ஒரு காதுல ஒரு செவிட்டு மிஷினை சொருவி இருக்கிறாளுங்க. யார் பண்ண தலையாட்டுறது அப்படி தலையாட்டினே வராளுங்க. அன்னைக்கு ஒரு தெருவில் பாக்குற ஒரு பொண்ணு வந்து நம்மளதான் கூப்பிட்டு போல என்னமா கிட்ட போனா அப்புறம் தான் கேட்டோம். அந்த ஹெட்செட்ல பாட்டு கேட்டு போறாங்க. முதல் மாசம் சம்பளம் வாங்கணும்னு செல்லு வாங்கிறாள். இந்த விக்டோரியா மகாராணின்னு ஒரு ராணி இருந்தா. அந்த ராணி அந்த காலத்துல அவங்க கடமையை முடிச்சுட்டு அந்த நாட்டுக்கு அவங்க ராணி இங்கிலாந்து தேசத்துக்கு விக்டோரியா மகாராணி நைட்டு 10 மணிக்கு வீட்டு காலிங் பெல் அடிச்சிருக்கா. உள்ள இருந்து புருஷன் who is this யார் அதுன்னு கேட்டார். உடனே அந்த அம்மா I am the queen of this nation open the door. இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன், கதவை தரேன்னா. உள்ள இருந்த புருஷன் கதவு திறக்கல. 11 மணி ஆச்சு. மறுபடியும் காலிங் பெல் அடிச்சாங்க. மகாராணி வெளியே இருந்து உள்ள இருந்து புருஷன் who is this யாருன்னு கேட்டார். இந்த அம்மா I am the queen of this nation. இந்த நாட்டின் மகாராணி வந்திருக்கிறேன், கதவை தரேன். திறக்கல அந்த அவரும் அப்புறம் பொண்ணு கதவு திறக்கல. மணி 1 ஆச்சு. இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள இருந்து புருஷன் who is this யாருன்னு வெளியே இருந்த அந்த அம்மா ஏங்க நான் தான் உங்க கொண்டாடி வந்திருக்கிறேன். அப்ப கதவு திறந்தாராம். உடனே புருஷன் சொன்னாராம் உள்ள இருந்து நாட்டுக்கு வேணா ராணி ஆயிரடி, வீட்டுக்கு வந்தா நீ மனைவியா இருக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னா அடுப்பெரிக்கும் பெண்களப்பா அடிக்கடிக்கா சுமக்குதப்பா அச்சடிச்ச காவிரத்தே அடுக்கடிக்கா சுமக்குதப்பா ஏட்டிலே இருக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு தான் ராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. நாட்டுக்கு வேணா ராணி யாரு வீட்டுக்கு மனைவி யாருன்னு சொல்லி கொடுத்தது அந்த காலம். இந்த காலம் நீங்க நாட்டையே ஆளக்கூடிய ராணி. ஆமா சார். சார் ஒரு காலத்துல பெண்கள் படிக்க முடியாது சார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எண்ணில்லாத துறையிலையும் பெண்ணில்லாத துறை இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் படிச்சு முன்னேறி இருக்கமே. நான் படிச்சு முன்னேறிங்க பஸ் உங்களுக்கு தான் ஃப்ரீன்னு விடுறாங்க. ஆமா சார். அழகா ஒரு கவிதை பண்ணாத பொம்பளைகளுக்கு பஸ் ஃப்ரீன்றாங்க. எல்லாத்தையும் கஷ்டப்படுற ஆம்பளைக்கு டெய்லி ஒரு குவார்டர் ஃப்ரீன்னு விட்டா எவ்வளவு நல்லா. ஆமா குடும்பமே குட்டி சோறா போயிடும். குவார்டர் குட்டி சோறு கவர்மெண்ட்ல கஜானா கல்லா கட்டும் அப்படியே தெரியுமா. டெய்லி ஒரு குவார்டர் ஃப்ரீன்னு வை. ஃப்ரீ குவார்டர் வாங்கி இன்னொரு குவார்டர் வாங்கணும் மாலு. ஏன் அது பச்சை அது வேற தண்ணி வாங்கிக்கணும். இன்னொரு குவார்டர் வாங்கிடுமா. ஆமா சார். சார் பெண்கள் எப்படி படிச்சு முன்னேறாங்கங்கறத ஒரு கவிஞன் 4 வரியில சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? என் பாட்டியின் கைகளில் அடுப்பை ஊதுவதற்கான ஊதுகோல் இருந்தது. சரி. என் அம்மாவின் கைகளில் வீட்டை திறப்பதற்கான திறவுகோல் இருந்தது. என் அக்காவின் கைகளில் ஏட்டை எழுதுவதற்கான எழுதுகோல் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய கைகளில் இந்த நாட்டை ஆள்வதற்கான செங்கோல் இருக்கிறதுன்னு சொன்னா உங்களுக்கு வீட்டையும் ஆள தெரியும், இந்த நாட்டையும் ஆள தெரியும். கைய தட்டுக்க தலையாட்டினா மட்டும் போதுமா? தீர்ப்பு வாங்கணும்ல. தீர்ப்பு வாங்கணுமா? நல்லாதான் பேசுற. இவ்வளவு நொண்ணா நான் எங்க பேசுறேன். அந்த குடிகாரங்கிட்ட பேசியிருந்தா ஊர் வந்து சேர்த்திருப்பேன். அத கரெக்ட். அடுத்த தடவை அந்த குடிகாரம் வரும்போது வாந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன் பண்றேன். அட நீ ஏன் போன் பண்ற? பஸ்ல போனா ஒண்ணு மேல ஒரு பீஸ் வந்து பக்கத்துல உட்காரணும். நானும் திருச்சில இருந்து பஸ் ஏறின காலத்துல ஒரு கேள்வி தான் வந்து உட்காந்துச்சான் பக்கத்துல. அந்த கேள்வி வெத்தலை சிவல போடணும். இது எப்ப நம்ம மூஞ்சில காரி போயிடுவோம்னு பாத்துட்டு வர. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணும். ஆமா சார். குடுப்பணும் சார் அழகா நீங்க தூங்குச்சு பாரு. அந்த கேள்வி அங்க தூங்கின கல்விதான். செங்கல்பட்டு வந்து நான் எழுப்பின கல்வியா ஏன் பஸ் வருது ஷாப்பிங் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி தூங்கி வந்துச்சு. பேசு. பொம்பளைகளே சாதனக்காதே ராசா பொம்பளைகளே சாதனக்காதே ராசா எந்த ரசமும் பெருங்காயும் இல்லாம போனா மணக்காதே லேசா எந்த ரசமும் பெருங்காயும் இல்லாம போனா மணக்காதே லேசா பூமி ஒரு பொம்பளை முப்பதெல்லாம் பெண்ணினத்தான் அந்த மழக மதுரையில சோமன சொக்க மாத்திய
வெற்றி பொண்ணு வந்தாலும் தோல்வி பொண்ணு கண்டாலும் கொண்டாட பொண்ணு வேணும். கொட்ட கொண்ட ஒரு கண்ணு வேணும். ரெண்டு பையன் இங்க வா, இந்த கட்ட அல்வானம் ஓடி சார தாடி வேணும். உதையாத தேங்கானா, உதையாத நீயாடா, சரியாத்தா ஜோடி சேர்ந்தோம். ஒரு வெறியாட்டம் ஆடி பார்ப்போம். கொத்த கல்லு பூக்குட்டியா, ஒத்தை கொத்த வாரியா தூசு வேணுனா. வரவா, எட்டு போடவா, நீ கண்ணடிச்ச காசு பொண்ணும் செல்லவா. ஒத்தகல்னு வர்றீங்க. எஸ். ஆனா உலகத்துல ஆம்பளை இல்லாம எதுவுமே இல்ல, அதை தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா கேக்கட்டுமா? இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. கரண்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆம்பளை தான். ஆம்பளைக்கு ஒரு தனி பெருமை இருக்கு தெரியுமா? சரி, லைட்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை. இந்த மைக் கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த ஆடியோ செட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஒரு ஆம்பளையை கண்டுபிடிச்சது ஒரு பொம்பளை. அட்டுக்கா, அட்டு. பொம்பளை. சீமா போச்சா? லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. கரண்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது பொம்பளை. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. ஆம்பளை இல்லாம குழந்தை பிறந்துருமா? சார், இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஊசி மூலமா குழந்தை பெத்துக்கலாம் சார். ஐஸ்வர்யா வாங்க, அம்மா ஆகுங்க வந்துருச்சு சார் இன்னைக்கு. ஊசி மூலியமா? ஆமா. புள்ள பெத்துப்பீங்க. குழந்தை பெத்து ஆம்பளை வேணாம். வேண்டாம் சார். அப்படியே ஊசி மூலியமா புள்ள பெத்துன்னு 5 வயசுல கொண்டு போய் அந்த புள்ளைய ஒன்னா சேர்த்தா அப்பா யாருன்னு கேட்டா ஊசி நான் பேர் வைப்பீங்க? சித்தப்பா யாருன்னு கேட்டா சின்ன ஊசினுவீங்களா? இல்ல பெரியப்பா யாருன்னு கேட்டா பெரிய ஊசினுவீங்களா? இல்ல தாத்தா யாருன்னா தடுப்பூசினுவீங்களான்னு கேக்குறேன். அப்படிலாம் கிடையாது சார். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி நாங்களும் தனியா வளர்ப்போம் சார். என்ன சார் இந்த தனியா வளர்ப்பீங்க? டேய் குமரா, டேய் குமரா அப்படிதான் வளர்ப்பீங்க. ஆமா சார். சார், எல்லாரும் இந்த காலத்துல இருக்க பெண்கள் மேல எல்லா வீட்ல இருக்கிற எல்லா புருஷனும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒண்ணுதான். என்ன தெரியுமா? உன் அண்ணன் தம்பி வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறேன். ஆமா. என் அக்கா தங்கச்சி வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறேன். ஆமா. உன் அண்ணன் தம்பி வந்தா சிக்கன் குழம்பு வைக்கிறேன். என் அக்காவும் தங்கச்சியும் வந்தா சிக்கனமா குழம்பு வைக்கிறேன். உன் அண்ணன் தம்பி வந்தா மீன் குழம்பு ஊத்துறேன். என் அக்கா தங்கச்சி வந்தா மீந்து போன குழம்பு தான் ஊத்துறேன்னு கேட்பாங்க. நான் என்ன கேக்குறேன்? என் அண்ணனோ தம்பியோ வந்தா நான் சோறு போடுறேன். சரி. ஏன் சோறு போடுறேன்? ஏமா? ஏன் சோறு போடுறேன்? நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு என் வீட்ல இருந்து போய் பத்திரிக்கை வச்சா அவ எனக்கு சீரு போடுமா, அதனால நான் சோறு போடுறேன். உன் பொக்காளுக்கு தங்கச்சிக்கு சோறு போட்டா அவ தின்னட்டி என் குடும்பத்தை கூறு போடுவான். உன் அண்ணன் மட்டும் சோறு போடுவான், எங்க தங்கச்சிக்கு கூறு போடுமா? ஆமா. ஏன் உன் அண்ணன் மட்டும் சோறு துண்டுறான், அப்ப எங்க தங்கச்சி என்ன விஷமா துண்டு போகுது? வைக்கணும் சார் விஷத்தை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேமா, ஊர்ல இருந்து திருவிழா, இந்த ஊர்ல நிறைய பேர் வந்து வாக்கப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த ஆத்தோர தெருவுல நிறைய பெண்கள் வந்து குடும்பமா பக்கத்து ஊர்ல இருந்து சமுத்திரப்பேட்டையோ இல்ல பணப்பாக்கத்திலயோ விழாப்பாக்கத்திலயோ, ஏன்னா இதெல்லாம் இவங்க பெல்ட் அந்த இடத்துல இருக்கிறாங்க மக்கள்லாம். செங்குந்த மரபுல இருந்து நீங்க கல்யாணம் பண்ண வந்து இந்த குடும்பம் இந்த ஊர்ல நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். தயவு செய்து சொல்றேன், புதுசா கல்யாணம் ஆகி வந்தவங்க இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஊர் திருவிழாவுக்கு, உங்க ஊர் திருவிழாக்கு அங்க இருந்து உங்க அம்மாவோ உங்க அக்காவோ உங்க தங்கச்சியோ வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தாங்கன்னா நீங்க ரெகுலரா போடுற உங்களுடைய புடவையோ உங்க நைட்டியோ அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. தெரியாது, நான் பாதிக்கப்பட்டு சொல்றேன். நான் எங்க ஊர் திருவிழாக்கு அது மாதிரி தான் என் பொண்டாட்டிக்கு காலையில எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை. ஏங்க இன்னைக்கு எங்க அக்கா வராங்க எங்க அம்மா வராங்கன்னா, ஏன் எப்ப தானடி அவங்க வராங்க அண்ணா? இல்ல நம்ம ஊர் திருவிழா அவங்க வர்றாங்கன்னா. சரி ரைட்டு, காலையில எனக்கு அவளுக்கு சண்டை வந்துருச்சு. திட்டி விட்டு நான் பாட்டு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டேன். EVP போயிட்டேன் பூந்தமல்லி. சாயந்தரம் 7 மணி ஆச்சு. 7 மணிக்கு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வர்றேன். எங்க கிச்சன்ல இவ வழக்கமா கட்டுற அந்த ப்ளூ கலர் நைட்டியை எங்க ஒய்ஃபோட அக்காவுக்கு போட்டு விட்டுக்கிறான். இது எனக்கு தெரியல, காலையில தான் நம்ம சண்டை போட்டோமே. சரி சாயந்தரமா அவளை சமாதானப்படுத்தலான்னு கிச்சன்ல அப்படி திரும்பி நின்று வேலை செஞ்சிருந்தாங்க. நான் போய் என் பொண்டாட்டி தான் செய்யறான்னு அடியே அவளைதான் ஐயோ நீங்களா அப்படின்னாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு என் சகல சொல்றாரு, நான் இருக்கும்போதே இவ்வளவு நடக்குது, இல்லாதப்போ என்னென்ன நடந்துருக்குன்றாரு. ஆனா நான் சத்தியமா என் குடும்ப தெய்வமா நினைக்கிறேன் அந்த அக்காவை. ஆனா அப்படி எல்லாம் மாட்டி விட்டுறாருங்க தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் பெண்கள் மேல. ஆனா அப்படி மாமன் சீர் இந்த காலத்துல எப்படி சார் வருது? எப்படி? மானோத்து மந்தையில மாங்கொட்டி பத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்து பொலிகாட்டில் பூவு குயிலே தாய் மாமன் சீர் சுமந்து வாராண்டி அவ தக்க கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சுமந்த சாதிசனமே ஆடுகளா உருவமே மானோத்து மந்தையில மாங்கொட்டி பத்த மயிலே
முடிச்சிடுறேன் நடுவர்களே. நடுவர்களே ஒன்னே ஒண்ணுதான். இந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், அந்த காலத்துல அப்படி இருந்தோம், இந்த காலத்துல எதுவுமே இல்லைன்னு பேசுறாங்கல்ல. இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து நாட்டு மேல பற்று கிடையாது, எந்த மொழி பற்று கிடையாது, எதுவுமே இல்லாம 24 மணி நேரமும் செல்ல தேய்ச்சிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையா அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ, அது சரி, ஜல்லிக்கட்டுங்கிறது எங்க தமிழரோட பண்பாடு, ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட உரிமை, ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட கலாச்சாரம்னு சொல்லி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் இருந்த அத்தனை இளைஞர்களும் ஒன்று திரண்டு மெரினா கடற்கரையில வந்து போராடினாங்க சார். அந்த போராட்டத்தை பார்த்துட்டு ஒரு கவிஞன் எழுதுனா, இதுவரைக்கும் ஈரத்தை மட்டுமே பார்த்திருந்த மெரினா கடற்கரை, இதுவரை ஈரத்தை மட்டுமே பார்த்திருந்த மெரினா கடற்கரை ஒட்டுமொத்த தமிழர்களின் வீரத்தையும் பார்ப்பதற்கு வரலாறு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு சொன்னா, ஜல்லிக்கட்டுல போராடுற அந்த ஆண்களுக்காக நல்ல ஒரு பெண்களுக்காக கைதறல் கொடுக்கலாம் சார். நாட்டுக்கு ஒண்ணு, மொழிக்கு ஒண்ணு, தமிழுக்கு ஒண்ணு, தமிழ் பண்பாட்டுக்கு ஒண்ணுன்னா தூக்குகிற முதல் கை, கொடுக்கப்படுகிற முதல் குரல் இந்த கால இளைஞனோட குரலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர்களே நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அள்ளி தருவது இந்த காலமே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைத்தறி வாழ்க்கைய எப்படிலாம் இருக்காங்க பாருங்க பசங்க. ஆனா யதார்த்தமான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அரியலூர் பவித்ரா அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். பெண்ணின் பெருமையை நிலைநாட்டி இருக்கிறார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு சார். இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சாதனையாளர்களா, உலகத்துல ஆளும் பெண்களா. படி தாண்டுனா அவ பத்தினி இல்லைன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பொண்ணு படி தாண்டலன்னா அந்த குடும்பமே பட்டினின்னு சொல்ற அளவுக்கு காலம் வந்துருக்குதுன்னா பெண்கள் உழைக்கிறாங்க, அவங்களுக்காக எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க சார். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனா மாமனார் மாமியார் கிட்ட இருந்து புருஷனை பிரிச்சு வைக்கிறாங்க. அதை மட்டும் செய்றாங்க. நான் இந்த ஊர்ல ஆற்றோட தெருவில் நெமிலியில நம்ம செங்குந்தர் மரபினரும் இளைஞர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் அந்த உண்மையை ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், பொம்பளை புள்ளிய பெத்தா சத்தியமா தான் அப்பா அம்மாவை அந்த பொண்ணு எக்காலத்திலையும் கைவிடாது. முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கவே நினைக்காது. பொம்பளை புள்ளிய படிச்சா உண்மையிலே நம்ம ராஜா மாதிரி உட்காந்து சொல்லிட்டு சார். பொம்பளை புள்ளிய பெற்றுக்கிட்டா அவ்வளோ நல்லது. அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது, ஆனா மாமனார் மாமியார் மட்டும் அனுப்பி வச்சிடும். என்னத்துக்கு அவவா அப்படின்னு அனுப்பி வச்சிடும். இப்படிதான் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசுறானா சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக கரெக்டா காலையில 7 மணில இருந்து ஜோதியான கிட்ட கேட்டுங்கிறாங்க. என்ன ரூம் சொல்லிட்டானா, என்ன ரூம் சொல்லிட்டானா, ஆள் வந்துங்கிறாங்களா, என்ன ரூம் சொல்லிட்டானா, சொல்லிட்டான் எல்லாம் சொல்லிட்டேன். 3/4 மணி நேரம் போராடுறான் அந்த செக்யூரிட்டி கிட்ட தனிக்கை பாருங்க வந்து. ஆனா ரூம் சொல்லிக்கிறாங்கண்ணா, இல்லையா சொல்லியா, ஆமா சொல்லிக்கிறாங்க, இல்லையா சொல்லியா, ஆளை வர சொல்லு. அப்புறம் கடிச்சா போன் பண்ணி எங்க அண்ணன் போய் ரூம் வாங்கி கொடுத்தாரு. கரெக்டா 7:30 மணிக்கு இப்படி லோன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 7:30 ஃபோன் பண்ணான் தெரியுமா. எனக்கு ஒரு 7:30 ஃபோன் பண்ண உடனே பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றான் என் ஃப்ரெண்டு. அவன் பேர் சுரேஷ். மச்சான் தினேஷ் நீ எங்க போறேன்னு கேட்டான். நான் சொன்னேன், இன்னைக்கு நெமிலியில பட்டிமன்றம்டா, என்னை கூப்பிட்டுக்கிறாங்க, நான் பட்டிமன்றத்துக்கு போறேன். 7:30 மணிக்கு நான் நல்ல தகவல் சொன்னேன்ல, அவன் நல்ல விஷயம் சொன்னமா இல்லையா. உடனே அவன் சொன்னான், எங்க அப்பாக்கு இன்னைக்கு தேவசம் சொன்னான். சார்தான் பொழுது வெடிஞ்ச தேவசமா. சரி மச்சான், உன் அப்பா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சா? உன் அப்பா தான்டா சாமி மாதிரி. உன் அப்பா படத்துக்கு படையல் போட்டு முடிஞ்சா 4 ஏழைகளுக்கு வயிறார சோறு ஆக்கி போடுறான்னு சொன்னேன். இதுதான் தப்பு இருக்கா சார்? இதுதான் தப்பு இருக்கா? உடனே என் ஃப்ரெண்டு சொல்றான், அப்பாக்கு தேவசம் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல படையல் போட போறேன், கிளம்பி குடும்பத்தோட பெங்களூர் வாடான். முடியாதுடா, நான் நெமிலியில பட்டிமன்றத்துக்கு போறேன்றான். அப்பாக்கு தேவசம்ன்றேன், கிளம்பி வா அப்படின்னா. முடியாதுடா, நான் பட்டிமன்றம் பேசுறேன்றான். என் ஃப்ரெண்டு சொல்றான், எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல, உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன். என் தேவசத்துக்கு அவன் வந்தா என்ன வரல, நீ வரீங்களாமா, நீங்க வரீங்களா, பட்டிமன்றம் ஒன்று நான் தான் ஆவியா வந்து தீர்ப்பு சொல்லுவேன். சோறு போடுவாங்க, ஜிபே முன்னாடி பேமெண்ட் அனுப்புவான். தேவசம்னா என்னன்னு தெரியாது. அவளை கூப்பிட்டு பட்டிமன்றம் நடிச்சு என்ன ஆக போகுது நிலைமை. என் மேட்ரு முடிஞ்சு 1 வருஷம் ஆகுதுன்னா அடுத்த வருஷம் தான் பட்டிமன்றம் கேட்கறியா? இவ்வளவு திறமையான ஆளை கூட்டு வந்து நான் தான் அந்த குடிகாரன் தூங்கிட்டான், நீ மூழ்கிட்டு இருந்த பிரச்சனை உனக்கு பார்த்துக்க. குடிகாரனாலதான் பிரச்சனை. அப்போ இப்படியெல்லாம் இருக்குது நிலைமை சார். விதியை யாராலும் மாற்ற முடியாது. கரெக்டா ஏத்துக்கிறீங்களா? விதியை யாராலும் மாற்ற முடியாது. விதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக முடியுமே தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு வீட்டுல திடீர்னு யம வந்து இறங்கினார். யம வந்து இறங்கினோடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க கதவை தட்டினார். அவன் கதவை திறந்தான். யார் நீங்க அப்படின்னா, நான் தாங்க ஏமன்னாரு. எதுக்கு அவன் வீட்டுக்கு வந்துக்கிறீங்கன்னு நான் நம்மால். உடனே அவன் சொன்னா, நான் உன் உயிரை எடுக்க வந்துக்கிறேன்டா, நான் தான் ஏம அப்படின்னாரு.
உடனே இவன் கேட்டான், நீ தான் யமன், நான் எப்படி நம்புறது? நீ கலைஞர் நாடக மண்டலத்துல யமன் கேரக்டர் நடிக்கிற ஆளா தான் இருக்கலாம், நான் எப்படி உன்னை யமன் நினைக்கிறேன் நான். உடனே யமன் சொன்னாரா, இந்த பாடுற கையில பாச கயிறு, இந்த பாடுற ஓலைச்சூடி, சித்திரகுப்தன் ஒருத்தன் யமலோகத்துல இருக்கிறான், அவன் உங்களுடைய பாவ நஷ்ட கணக்கெல்லாம் எழுதினே இருப்பான். உன் ஆயுசு என்னைக்கு முடியுதோ அந்த ஓலைச்சூடியில முதல்ல உன் பேர் இருக்கும். எவன் பேர் இருக்குதோ முதல்ல அவன் உயிர் என்ன பண்ணுவேன், நான் எட்டுருவேன். இந்த பாரு ஓலைச்சூடி, இந்த பாரு நான் வந்த வாகனம் எருமாடங்க வெளி நிக்குது, நான் தான் நான் யம தர்மேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சரி சரியே நீ தான் யமன், நான் ஒத்துக்கிறேன், என் உயிரை இன்னைக்கு தான் எடுக்க போறேன்னு கேட்டான் நம்ம ஆளு. ஆமா இன்னைக்கு உயிரை எடுக்க போறேன். அப்போ உடனே அவன் கேட்டானா, ஐயா என் உயிரை இன்னைக்கு எடுக்காதீங்க, நாளைக்கு எடுங்கன்னு கேட்டான். உடனே ஏமா ஏன் நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா, இல்ல இல்ல உனக்கு நான் விருது வைக்க போறேன். நான் நம்ம ஏன் எனக்கு விருது வைக்கிறேன்னு ஏமா கேட்டாராம். இல்ல இல்ல இந்த ஊர்லயே சொல்லணும், எவனுக்கே விருது வச்ச குடும்பம் நான் என் குடும்பம்னு, இதுக்கு பின்னாடி வரவங்களாம் என் குடும்பத்தை பத்தி பெருசா பேசணும்னு நினைச்சு நான் விருது வைக்க போறேன். நானா அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு ஏமா நான் சொன்னாரா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு உயிர் எடுக்கிறேன்னு விட்டார். மறுநாள் ஏமா காலைல வந்தார். வந்த உடனே பார்த்தா சும்மா நம்ம ஆடு வந்து தடல் முடலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறான். மட்டன், சிக்கன், ஈரல், இறா மொத்தம் செஞ்சு வச்சுக்கிறான். மொத்தம் போட்டாரு பாரு, சாப்பிட்டாரு ஏமா. இவன் என்ன பண்ணிட்டான், எவன் நல்லா சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு சிற்சத்தை மாத்தலான்னு எல்லா சாப்பாட்டையும் ஒரு தூக்கு மாத்திரை போட்டான். ஏமா அதை சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டு மரியாதைல ஒரு குப்புரட்சி தூங்குறாரு. அந்த எருமாடு அது தூங்குது, புறம் தூங்குறாரு, எருமாடு தூங்குது. இவன் என்ன பண்ணா யோசிச்சான், எடே ஓலைச்சூடியில ஃபர்ஸ்ட் இருக்கிற பேர் எடுத்தா தானே ஒரு சாவடிப்பாரு. இப்ப நம்ம மாத்திரம்னு ஓலைச்சூடி தூக்கி அவன் பேரை தூக்கி அடியில வச்சுட்டான். அடியில வச்சுட்டு ஓலைச்சூடி அங்க வச்சுட்டான். வச்சுட்டு ஏமா எழுந்தார். எழுந்த உடனே ரைட்டுப்பா மன்னிச்சிருப்பா, நான் எப்படி இருந்தாலும் உயிர் எடுத்து தான் ஆகணும், நான் ஓலைச்சூடி எடுக்க போறேன். எடுத்து ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, இவ்வளோ அருமையா இந்த உலகத்துல யமனை திட்டின உலகத்துல மக்களை தான் நான் பார்த்துருக்கிறேன், ஆனா யமனுக்கே விருது வச்ச உன் குடும்பத்தை நான் பாராட்டுறேன், அதனால நான் என் சிஸ்டத்தை மாத்துறேன், இந்த ஓலைச்சூடியில முதல்ல இருக்கிற பேரை நான் எடுக்காம கடைசியில் இருக்கிற பேரை உயிர் எடுக்கலான்னு எங்க வந்துச்சு சிக்கனா சேகர. அப்படிதான் மாட்டோம். இப்போ யமனை விதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை வந்து மாத்திக்கலாமே தவிர நம்ம விதியை மாற்ற முடியாது. அப்போ அந்த காலம் அப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தினுடைய பெருமை அப்படி இருந்துச்சு சார். சார் அந்த காலம் வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சு சார். பாவரிசையிலே படத்துக்கு பேர் வச்சான் சார். படித்தால் மட்டும் போதுமா, பாசமலர், படித்தால் பட்டிக்காட்டு பொன்னையா, பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு பாவரிசையிலே பேர் வச்சான். நான் பார்த்தால் பசி தீரும் படத்துக்கு பேர் வச்சானா, இன்னைக்கு படத்துக்கு பேர் வச்சுக்கிறான். நாயி, எறும்பு, கொசு, வண்டு, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, அரையன் 100, பரதேசி, பொறம்போக்கு, அரையன் 108 கடவுள். அப்ப 107 பூசாரியா படுத்துக்கிறாரு. இவன் வேற மாதிரி ஏன் அவன் ஒப்ப மாதிரி இருக்க மாட்டான். அவன் ஏன் ஆளோட செருப்பகான அடுத்த வாரம் அவன் ஆலயக்காரன் எடுக்க போறான். ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கல, ஏன்னா அவன் தலையில எண்ணெய் வைக்கலனாதான் ஒரு பிரச்சனை. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். அந்த டைரக்டர் கூப்பிட்டாங்க, அடுத்த படம் எனக்கு போறீங்க, அந்த புக்கே காணும் எடுக்கிறான்னு. அப்ப எதுக்கெல்லாம் படம் பேர் சரியில்லை, நடிகை பேர் பாருங்க. அப்பெல்லாம் நடிகைக்கு பேர் வச்சாங்க. புன்னகை அரசி KR விஜயா, நம்ம வீட்டு பிள்ளைக்கு விஜயான்னு பேர் வச்சோம். கன்னடத்து பையங்களி சரோஜா தேவி, நம்ம வீட்டு பிள்ளைக்கு சரோஜான்னு பேர் வச்சோம். ஆனா இன்னைக்கு நடிகைக்கு பேர் வைக்கிறாங்க. ரிச்சா, கங்கோ, பாத்தியா, 3 பேர் வச்சுக்கிறீங்கவா. ரிச்சா, கங்கோ, பாத்தியா, அவளை எங்கன்னா பாத்தியா. இலியானா, அவர் ஒரு வாரம் சரியானா. அன்சிகா மோத்வானி, வரும்போதே கன்சிகா வந்த எப்படி நடிப்பாவா. அதை விட இன்னொரு நடிகை சில்பா செட்டி, அவளுக்கு எப்படி கல்யாணம் பத்தி கிடைக்கிறது. திருநெறி செல்வி சில்பா செட்டிக்கும் அருள்நிலை செல்வி அலுமினியம் கொண்டாங்க ஈய பூச படம் வைக்க முடியும். அப்போ நடிகைக்கு பேர் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் இது எதுவுமே சரியில்லை. அன்னைக்கெல்லாம் கதைக்காக படம் இருந்தது, இன்னைக்கு நடிகையினுடைய சதைக்காக தான் படம் இருக்கிறது. அன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் நடித்து காட்டினார்கள், இன்னைக்கு இருக்கிற நடிகைகள்லாம் காட்டி நடிக்கிறார்கள். காட்டி நடிச்சாதான் 100 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க சார். கதாநாயகிக்கு ஒரு புடவை வாங்கி தர மாட்டேன். ஏன் சாமிய ஐயா சாமியோ ஒரு சாமியோ, அவன் அந்த பொம்பளை அந்த புடவை விசில் போடுறா, கீழே தூக்கி போடுறா, ப்ரொடியூசர் தூக்கி மேலே போடுறா. நம்ம மேலே போட்டுக்குமா, நம்ம மேலே போட்டு தூக்கி விசில் போடுறா, வேணப்படாமையா அப்படின்னு தூக்கி விசில் போடுறான். புட்ட பாவாடையை போட்டுன்னு அந்த ஆம்பளை படுத்துங்கிறான். அவன் மார் மேலே தூக்கி அவன் காலை வச்சுக்கின்னு அவன் சொல்றான்னு ஊர் சொல்றியா மாமா இல்ல ஊர் சொல்றியான்னா அவன் என்னத்த சொல்றது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பாட்டு மயம் சார். போன வாரம் மதுரையில பட்டி முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஏறி SNTC பஸ்ல வர்றேன். திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினேன். காலையில 5 மணி திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே ஆஹா காஞ்சிபுரம் பஸ் 5:30 மணிக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. நைட்டு நாட்டுக்கோழி கறி குழம்போ இட்லியை சாப்பிட்டோம், கால கடமையை முடிச்சிடலாம்னு சொல்லி ஓடி போய் நவீன கட்டண கழிப்பிடம் இருந்துச்சு. 10 ரூபாய் கொடுத்து டோக்கன் போடுறான்னு கேட்டேன். அவன் ஆதார் கார்டு கொண்டு வான்னா. ஏன்னா கக்கூசுக்கு போறதுக்கு எதுக்கு நான் ஆதார் கார்டுன்னு கேட்டேன்.
நீ எல்லாத்துலயும் கவர்மெண்ட்ல ஆதார் கார்டுல சேர்த்து விட்டாங்க, நீ இங்க சேர்த்தா தான் உள்ள போய் பிரிக்க முடியும்னா. நான் உள்ள இருந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன், என் பேரு தினேசன் இருக்கிறதுக்கு பதிலாக தனுஷ் இருக்குது. தப்பா இருக்குது பேரு, போய் தனுஷை திட்டிட்டுவான். அது சூப்பர் ஸ்டாராலே முடியலடா, என்னால எப்படி முடியும்னு சொல்லி இன்னொரு 10 ரூபாய் கொடுத்தவனே டோக்கன் கொடுத்தேன். 20 ரூபாய் கொடுத்த டோக்கன் வாங்கி நவீன கட்டண கழிவுடன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது இல்ல, நம்ம ரூமுக்கு போய் உள்ள உட்காரலாம். அவசரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, பஸ் பிடிக்கணும்னு போய் நிக்கிறேன். உள்ள ஒருத்தன் உட்காந்துக்கின்னு இசை ஞானி இளையராஜா ஃபேன் போடுது, அவன் பாடுறான். அங்கதான் தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ என சம்மதமே. கருமமே எங்க உட்காந்து பாடுறாது. சரி 2ஆம் நம்பர்ல எவனாவது கதவை தரப்பாரு, அங்க கதவை தட்டுறேன். அது உள்ள ஒருத்தன் வருவியா வரமாட்டியா வரலன்னா போம்பேசியா வரலன்னா குச்சி விட்டு குத்துவான். உங்களுக்கு தான் அவன் பிரச்சனை அப்படி. சரி 3ஆம் நம்பர்ல எவனா கதவை தரப்பாரு, அங்க தட்டுறேன். அவன் ஒருத்தன் உள்ள வந்துட்டு தானா உள்ள யாகசாலையை நடத்துறானுங்க. இப்படி எல்லாம் பிரச்சனைக்குள்ள போய் மனுஷன் ஊடு சேர்ந்து வர்றதுக்குள்ள போதும் ஆகும் போதே. அப்போ அந்த காலம் அப்படி சிறந்து இருந்தது சார். அந்த காலத்துலலாம் அந்த காலத்து ஆட்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கும் சார். எங்க தெருவுல ஒரு அம்மா கீரை வித்துட்டு வந்தாங்க. பக்கத்துல இருக்கிற கீழாந்தரைன்ற ஊர்ல தான் அந்த அம்மா கீரை வித்துட்டு வருவாங்க. எங்க வீட்டு தெருவுக்கு வந்து கீரை வித்துட்டு வரும்போது எங்க அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா கீரை கட்டை கொண்டாந்து நிறுத்தினா, எவ்வளவு நீ கட்டுன்னு எங்க அம்மா கேட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு கட்டு 15 ரூபாய்னுச்சு. எங்க அம்மா சொல்லிச்சு 2 கட்டு 25 ரூபாய்க்கு தரையான்னா. 2 கட்டு 25 ரூபாய்க்கு தரையான்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சரி கொடுக்கா அப்படின்னு. மணி 10 மணி காலையில நடந்த சம்பவம். 10 மணிக்கு அந்த அக்கா அந்த அன்னக்குடியில இருந்து இறக்கி வச்சுட்டு அந்த தலையை எடுத்து அப்படி தொடச்சிக்கிட்டு 2 கட்டு எடுத்து கொடுத்து 5 ரூபாய் மிச்சம் பத்திட்டாங்களாம் எங்க அம்மா. ஒரு கட்டு 15 ரூபாய், 2 கட்டு 30 ரூபா, 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 5 ரூபாய் மிச்சம் பத்திட்டு பாத்தியாடா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு அந்த கீரை விற்கிற அக்கா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. உடனே அந்த அக்கா, எங்கக்கா இதுக்கப்புறம் அந்த 4 கட்டை வித்துட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். ஏண்டி மணி 10 ஆகுதுரி, இன்னுமா சாப்பிடல, வரேன் இரு அப்படின்னு எங்க அம்மா உள்ள போய் 4 இட்லி போட்டு மட்டன் குழம்பு அருமையா அதுல ஊத்தி எடுத்துன்னு வந்து கொடுத்து சாப்பிடுனாங்க. நான் உள்ள இருந்து எங்க அம்மா கூப்பிட்டீங்க, வாயா என்ன வேலை பண்ண, 5 ரூபாய் கீரை மிச்சம் பத்தினு இவ்வளவு சந்தோஷப்பட்டிய, இப்ப 500 ரூபாய்க்கு கறி குழம்பு இட்லி ஊத்தி கொடுத்துக்கிறியா, நியாயமானு கேட்டேன். எங்க அம்மா அதுக்கு சொன்னாங்க, அவகிட்ட 5 ரூபாய் கீரை கட்டுல பேரம் பேசுனது வியாபாரம், ஆனால் பசித்த ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது மனிதாபிமானம். வியாபாரத்துல மனிதாபிமானம் பார்க்கக்கூடாது, மனிதாபிமானத்துல வியாபாரம் பார்க்கக்கூடாது எங்க அம்மா சொன்னாங்கன்னா, அதனால அந்த காலத்து ஆட்களுக்கு இருக்கிற பக்குவம். இன்னைக்கு அப்படி யாருன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேனே என் பொண்டாட்டி வந்து வாங்கத்தான் நெமிலியில ஆற்றோட தெருவில பட்டிமன்றம் செய்தீர்களா, ஜோதி என்ன காசு கரெக்டா கொடுத்தாரா, எல்லாரும் நல்லபடியா ரசித்தார்களா, அப்படிலாம் கேட்பான்னு நினைக்கிறீங்க? 12 மணிக்கு 1 மணிக்கு காலை பிள்ளைச்சா கதவை திறந்து விட்டு அவ பாட்டு பெட்ரூம்ல படுத்துக்குவா. திறனை வந்தா கூட திறந்து விட்டுருவா பொழுது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வேற எங்கன்னா கூப்பிடும்போது நீங்க சொல்லுவீங்க, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நாங்க நல்லா பண்ணியிருந்தோம், எங்க குழுவுக்கு நீங்க பாராட்டு கொடுக்கணும்னா ஒரு கைத்தறி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். பரவாயில்ல, நம்ம நல்லா பண்ணிருக்கணும். அதான் யதார்த்தம். ஒருவேளை நான் தோத்துட்டு இன்னைக்கு சரியா பேசாம நான் சோகமா போனேன்னு வச்சுக்கலேன், உள்ள போய் கதவை திறந்த உடனே காலையில் பிள்ளைச்சேன் என் பொண்டாட்டிய முகத்தை பார்த்து தூங்க மாட்டான். ஏங்க ஒரு மாதிரி இருக்கிற, இல்லம்மா நீங்க சரியா பேசல, ஆடியோ சரியில்லை, நான் சரியா பேசல, பேச்சாளர் சரியில்லை, மியூசிக் சரியில்லை, ஆடியன்ஸும் கேட்கலாமா அப்படின்னா உடனே தூங்க மாட்டான். உள்ள போய் ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ போட்டு வந்து கொடுத்து, இன்னைக்கு இல்லைனாங்களோ இன்னொரு நாளைக்கு நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் வீழுகின்ற போதெல்லாம் தூக்கி விடுகிற உறவு தான் மனைவி என்கிற உறவு. அப்ப அந்த குடும்பம் என்கிற அமைப்பை அப்படி சொன்னா அந்த காலத்துல நல்லது சொன்னான் சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் நிறைய தீர்ப்பு சொல்றேன், எந்த பக்கம் கம்பேர் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ இந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கிறேன். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், கரெக்டா? சார் உங்க டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? என்னைக்கு பிறந்தவங்க தெரியும், டேட் ஆஃப் பர்த் தெரியும். ஒருத்தருக்கு டேட் ஆஃப் டெத் தெரியும், நாளைக்கு ஒருத்தருக்கு முடிவு. டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத் யாருன்னா தெரியுமா? என்னைக்கு சாவ போறோம் தெரியாது. தெரிஞ்சா இப்படி உட்காந்து பட்டிமன்றம் பார்ப்போம் நினைக்கிறீங்க? உனக்கு எப்போ ஆகஸ்ட் 12, உனக்கு எப்போ டிசம்பர் 8, உனக்கு எப்போ பொய்து வண்டி அப்படின்னு சாகுற நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் நமக்கு என்ன ஆயிடும், நரகம் ஆயிடும். ஆனால் தான் கடவுள் அந்த கணக்கை மட்டும் யாருக்கிட்டையுமே கொடுக்கல, எவனாலையும் சொல்ல முடியாது எப்ப சாவ போறோம்னு. 70 வயசு வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. ஜோர்ஜின் சொன்னாரு, பைபாஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி 1/2 மணி நேரத்தில் அவர் செத்துட்டார். ஊருக்கே ஜோர்ஜின் சொன்னாரு, அவர் ஆக்சிடென்ட் ஆகி போய் சென்றார். அப்ப யாருமே நிரந்தரம் இல்ல, யார் எப்போ இருப்போன்னு. வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் தான். அதுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வரவுல வச்சுக்க, ஒருத்தன் செத்தானா அதை செலவுல வச்சுக்கன்னு சொன்னது அந்த காலம் தான். வந்தது தெரியும் போவது வாசல் நமக்கு தெரியாது, வாழ்க்கை என்பது
அந்த காலம் சிறந்ததாக இருந்தது. அதனால மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது அந்த காலமேன்னு சொல்லி முடிச்சேன் அப்படின்னா உட்கார அவசரப்படாது. இந்த காலம் என்ன இருக்குதுன்னு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். இந்த காலம் என்ன இருக்குன்னு, அந்த காலம் இந்த காலம் வாழ்க்கை அப்படிதான். இந்த காலத்துல சரியா வளர்க்க மாட்டாங்க புள்ளிய. அதான கம்ப்ளைண்ட். நீங்க மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு நம்ம மாரியம்மா முன்னாடி படி இந்த தெருவில் வேண்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கிறது நடக்கலன்னா நான் ஒரு கோயில் அட்ரஸ் தரேன், அந்த கோயிலுக்கு போங்க. திருச்செங்கோட்டில் ஒரு கோயில் இருக்கு. கணவன் மனைவியுமா போய் கோயில்ல வேண்டிக்கிட்டு கோயில் குளத்துல ₹1 போட்டு வந்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல நீங்க வேண்டினது நடக்கும். அப்படி சக்தி வாய்ந்த கோயில் திருச்செங்கோட்டில் இருக்கு. நான் அட்ரஸ் தரேன். இவங்களுக்கு தரணுமா? இதே மாதிரி தான் சேலத்துல பேசிக்கிட்டு இருந்தா ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. சார் இந்த திருச்செங்கோட்டில் கோயிலா, சக்தி வாய்ந்த கோயிலா, கோயில் குளத்துல ₹1 போட்டா நடக்குமா? அட்ரஸ் கொடுனா. நான் உடனே அட்ரஸ் கொடுத்தேன். மறுநாள் இவனும் அவன் கொண்டாடி கோயிலுக்கு போயிடான். இவன் மனசுல நினைச்சுக்கிட்டு கோயில் வேண்டிக்கிட்டு போய் அந்த குளத்துல ₹1 இவன் போட்டான். அந்த அம்மா மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு கோயில் குளத்துல ₹1 போடலான்னு போனாங்க. கால் தடுக்கி குளத்துல ஊந்துட்டாங்க. உடனே அவன் சொல்றான், என்ன 6 மாசம் ஆனாங்க உடனே நடக்குது. அப்ப அவன் எதை வேண்டிக்கிறான் தெரியுதா? ஒரு அம்மா அப்பா பையன் 3 பேர் நடந்து போறாங்க. பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே போறான். ஒரு பள்ளம் தடுக்கி ஐஸ்கிரீம் பள்ளத்துல விழுந்துருச்சு. பையன் ஓடி போய் ஐஸ்கிரீம் தொடுக்க போனான். உடனே இந்த அம்மா சொல்லுச்சு, ஸ்டூபிட், அறிவில்ல, கீழே வந்து ஐஸ்கிரீம் எடுக்க போற, வேற ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். சரிப்பா. அம்மா அப்பா பையன் 3 பேர் அதே மாதிரி நடந்து போறாங்க. திடீர்னு பள்ளம் தடிக்க அவங்க அப்பா பள்ளத்துல விட்டாரு. இந்த அம்மா என்னங்கன்னு ஓடிச்சு. பையன் நிறுத்தினான், ஸ்டூபிட், அறிவில்ல, பள்ளத்துல வந்து அப்பா தூக்க போற, வேற அப்பா வாங்கிக்கலாமான்னு. இப்படி கீழே விழுந்ததுக்கெல்லாம் வேற அப்பா வாங்கினா நிலைமை என்னடா வருது? அப்போ இந்த காலத்து பசங்களுக்கு என்ன மிஸ்டேக்னா, அவங்க சரியா தான் இருக்கிறாங்க, நாம சொல்லி கொடுக்கல. என் புள்ள பிறந்த உடனே என் புள்ள டாக்டர் ஆகணும், என் புள்ள வக்கீல் ஆகணும், என் புள்ள கலெக்டர் ஆகணும் எல்லாம் சொல்றமே. என் புள்ள நல்ல மனிதன் ஆகணும், மற்றவங்களை நேசிக்கிற ஒரு பண்பாளனா வரணும், இந்த ஊருக்கு அவன் ஒரு உதாரணமா இருக்கணும், நல்லதை செய்யணும்னு யாருன்னா சொல்லி கொடுக்குறோமா? பிள்ளைங்களுக்கு கிடையாது. அதை நம்ம சொல்லி கொடுக்க பழகிட்டோம்னா போதும். ஒரு வீட்டுல அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை சார். ஸ்கூல்ல இருந்து பையன் வந்தான், அம்மா ஸ்கூல்ல பேய் பிசாசு தண்டம் முண்டம் அப்படிலாம் பேசுறாங்கம்மா அப்படின்னா என்னம்மான்னு கேட்டான். இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை இல்ல. இந்த அம்மா கோவத்துல சொல்லிச்சு, ஒப்பந்தாண்டா பேய், ஒப்பனுக்கு வாக்கப்பட்டு பண்ணா பிசாசு, இந்த சேரு பூரா தண்டம், ஒப்பன் சொந்தக்கார பூரா முண்டணும். இந்த அம்மா பையன் முடிவு பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் அதான் அர்த்தம்னு. அம்மா விஷம் தான் என்ன மானு காப்பி குடிச்சுனே தான் பாருங்க, ஏய் அந்த காப்பி தான் விஷம் போடா அப்படின்னாங்க. இவன் முடிவு பண்ணிட்டான் அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். மறுநாள் அப்பாவுடைய சொந்தக்காரர் வந்தாங்க, வாங்க வாங்க தண்டங்களே வாங்க, முண்டங்கள்ல உட்காருங்க. பேய் ஆபீஸ் போயிட்டு பிசாசு உள்ள சமையல் செய்யுது. ஒரு 5 நிமிஷம் விஷம் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு சாவு பண்ணான். இது யார் மேல தப்பு? நாம சொல்லி கொடுத்ததுதான். நாம சரியா சொல்லி கொடுத்தா அது தவறு. மரம் வளர்ப்போ மனித நேயம் காப்போம்னு நீங்க விளம்பரம் பார்த்திருப்பீங்க. அரசியல் விளம்பரம் போட்டிருப்பாங்க எல்லாரும். அமெரிக்காவில் ஒரு மரம் நீங்க வெட்டி அந்த வீட்டை மரத்தால கட்டுறீங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கு பதிலாக 4 மரக்கன்றுகளை நீங்கள் அந்த நாட்டிலே நட்டிருக்க வேண்டும். அப்படி நட்டாதான் நீங்க அந்த இடத்துல அந்த மரத்தை பயன்படுத்துறதுக்கான அர்த்தம். வருங்கால தலைமுறைக்கு நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம், என்ன வச்சிருக்கிறோம்? அந்த ஆத்துல தண்ணி ஓடிச்சு எங்க தாத்தா அள்ளி குடிச்சாரு நம்ம சொல்லுவோம். அதே குளத்துல தண்ணி இருந்துச்சு நாம அள்ளி குடிச்சோம். இன்னைக்கு நம்ம புள்ள இருக்குது, சுவிட்சில் தண்ணி போட்டா போர்ல இருந்து தண்ணி வருது, அவ்வளவுதான். இன்னும் அடுத்த தலைமுறைக்கு தண்ணி வருமா? அப்ப சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை தான். பிறந்த நாள் அதுவுமா கேக்க வெட்டி, சார் நல்லா பாருங்க இந்த கலாச்சாரம் எப்படி மாறி போச்சுன்னு. பிறந்த நாளுக்கு அந்த மெழுகுவத்தி ஏற்றி அதை ஊதிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறோம். நம்ம ஆயுசுல 1 வருஷம் குறையுதுன்னு தெரியாமே பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடுறோம்ல. ஏதான் பசங்க இருக்கிறான். ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவு செய்யறேன், ஒரே தகவலை சொல்லி நிறைவு செய்யறேன். சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு இப்பெல்லாம் +2ல 600 எடுக்கிறாங்க. 600க்கு தான் நம்ம மார்க். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் +2ல 1200. மெட்ராஸ்ல சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு 1200 மார்க்குக்கு 1182 மார்க் எடுத்துச்சு. 1282 மார்க். மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சிச்சு. அந்த பொண்ணு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சப்போ அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டாங்க பத்திரிகையாளர்மா, மெட்ராஸ் மாநகராட்சி பள்ளியிலேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கியே, நீ என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன்னுச்சு. நீ இந்த மார்க் எடுத்ததுக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு சொல்லுச்சு, எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுங்க. ட்ரெயின்ல எங்க அப்பா வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த ட்ரெயின்ல நெயில் கட்டரு பஸ் பாஸ் கவர்லாம் விற்பாரு. எங்க அப்பா கண்ணு தெரியாது. கோடம்பாக்கத்துக்கு தான் எங்க வீடு. எங்க அப்பா ட்ரெயின்ல இருந்து இறங்கி வீட்டு வர்றதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதே, எப்படி வருவார்னு பயந்து இருப்போம். ஆனா எங்க அப்பாவால யாரையும் பார்க்க முடியாது. நான் எதை நினைச்சு தெரியுமா படிச்சேன்? எங்க அப்பாவால யாரையும் பார்க்க முடியாது, ஆனால் எங்க அப்பாவை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து படித்தேன். அதனாலதான் நான் மாநகராட்சி பள்ளியிலே முதல் மாணவியா வந்தான்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட தான் சார் இருக்கு. நம்ம பிள்ளைய பாராட்ட வேண்டியது நம்ம கடமை. 50 மார்க் எடுத்துட்டு பரீட்சையில பயந்து வந்த புள்ள சொல்லுறான்னா பரவாயில்ல தங்கம், இந்த முறை 50 எடுத்தியா, அடுத்த முறை ஒரு 70 எடுப்பியா, அம்மாவுக்காக ஒரு 60 எடுப்பியா, இப்படி சொன்னா அந்த புள்ள 70 இல்ல 80 எடுக்கிறதுக்கு பார்க்கும்.
50 வாங்கி வந்து நீட்டு வச்சுக்க ஷானி ஏதோ உருப்பிட போற. பக்கத்து வீட்டுல பாரு 100க்கு 90 எடுக்குது, பக்கத்து வீட்டுல பாரு 100க்கு 90 எடுக்குது. உடனே அவன் அப்பா அறிவாளி 100க்கு 90 எடுக்குது, லூசு பயில அவங்களுக்குள்ள தானே எப்படி பண்ணுவான். இப்போ யார் எதிர்த்து பேசுறதுக்கு காரணமா வரும்? நாம தான். நாம பிள்ளைகளை தட்டி கொடுத்து நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி, அந்த கால வாழ்க்கை என்பது அது கடந்த காலம். இந்த கால வாழ்க்கை என்பது கொரோனாவை பார்த்த காலம், கஜா புயலை பார்த்த காலம், வறட்சியை பார்த்த காலம். இந்த மாதிரி வெயிலையும் இந்த மாதிரி மழையையும் இந்த மாதிரி குளிரையும் அனுபவிச்ச ஒரு தலைமுறைன்னு சொன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தலைமுறை தான். அதனால கடந்த காலத்தை நினைச்சு நாம ஏங்காம இந்த காலத்தை தட்டி கொடுத்து நாம உற்சாகப்படுத்தினா போதும். நிச்சயமா நம்ம பிள்ளைகள் இந்தியாவுல உலகத்துல ஒரு ஆகச்சிறந்த தலைவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காலம்தான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கிறது. அதற்கு நாம் தான் காரணம். நாமே அதை சரியாய் மாற்றுவோம் என்று சொல்லி நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை. நாம நினைச்சா ஆட்சியே மாற்றி விட்டான் நம்மால். அதனால எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாருங்கள் என்கிறது தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தம். இளைஞர்கள் நினைத்தால் எல்லாம் முடியும், சாதிக்க முடியும் என்று சொல்லி அருமையாய் வாய்ப்பளித்த இந்த செங்குந்த மரபினர் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் ஆற்றோட தெருவு நெமிலியை சார்ந்த நல்ல உள்ளங்களுக்கும், ஆடியோ நண்பர்களுக்கும், கேமரா நண்பர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், எங்கள் அன்பானன் ஜோதி உள்ளிட்ட இந்த விழா குழுவை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், நேரத்துக்கு எங்களுக்கு காப்பி கொடுத்த டில்லி அண்ணனுக்கும், முடிஞ்ச உடனே எங்களுக்கு கறிக்குழம்போடு இட்லி போட போற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறோம். மகிழ்ச்சியான மனநிறைவுமான வாழ்க்கை என்பது அந்த காலம் அல்ல, இந்த காலம். நாம் வாழ்கிற காலமே சொர்க்கம், நாம் வாழ்வதே சொர்க்கம் என்று சொல்லி மாடு கண்டு மைக்க மாட்டு வண்டி முண்ட வைக்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சே மாமாத கடிச்சே துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து ஒழிச்சு முங்கி முந்து கொதிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே. இது ஊரு என்ன ஊரு? நம்ம ஊரு ரொம்ப மேலே ஒரு மலனாரு வீணான பரமாறு நம்ம ஊர போல வேறு யாரு? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா? ஆனா என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா நம்ம ஊர்ல புகழ் பெற்றோர் இருக்கிறதுனால நீங்க இருக்கிற இந்த 4 பேச்சாளர்கள் சொல்றேன். நீங்க டிவியில விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. த பெஸ்ட் லுங்கி அப்படின்னா ஒரு விளம்பரம் போடுவாங்க, பார்த்திருக்கீங்க டிவியில. என்ன பிராண்ட் போடுறான்? நண்டு பிராண்ட், நாணயம் பிராண்ட். அந்த 2 பிராண்ட் லுங்கினுடைய ஓனரும் இந்த நெமிலியை சார்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய பெருமை. அதனால அப்படி சாதனையாளர் இருக்கிற காரணத்தினால் இந்த காலமே சிறந்தது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம்.